வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஐடியா மட்டும் இருந்தால் போதுங்க, பணம் தேவையில்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷத்தில் நான் இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன்னா சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நான் உங்கள் தீபா ஸ்வாவ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சில ப்ராடக்ட்ஸ் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் நான் இத்தனை வருஷமாக சேல் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் மல்டி மில்லட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய சேலஞ்சிங்கான ஐடியாவை நான் வச்சுருக்கேன். ஸோ அதோடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றத சொல்கிறேன்னு சொல்லி நான் ஆரம்ப வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காய்ச்சல் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸை ஒன்றும் நீங்கள் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியலாக கிலோ 1.5 கிலோ, அதாவது நீங்கள் ஒரு 10 பேருக்கு சேல் பண்ணக்கூடிய அளவுகள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இதை எப்படி செய்யணும் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் உங்களுடைய நோட் புக்லேயோ இல்லை உங்களுடைய டைரி ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு பிஸ்னஸ் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சின்னதாக வீட்டில் இருந்து எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் தான் இந்த ஒரு புளிக்காய்ச்சல் அப்படின்றது தொக்கு வெரைட்டி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிஸ் நீங்கள் பண்ண தெரியும் அப்படின்னா உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கறது மூலயமா நீங்கள் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்னுடைய டாட்டர் வெளியூரில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யாராச்சும் செஞ்சு ஹோம் ஃபுட் கொடுப்பாங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் அந்த நியர்பை பிளேசஸில் அந்த மாதிரி யாருமே கிடையாது. பட் இதே இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். யாராச்சும் கேட்டால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க வேறு ஊரில் வேறு இடத்துல படிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பர்டிகுலராக பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஏன்னா வீட்டு முறையில் செய்கிற ஃபுட்டு இப்போ ரொம்ப டிமாண்டிங்கில் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதில் வறுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனியா, அதுக்கடுத்து மிளகாய் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம், எள்ளு, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த அளவெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணுற இந்த பொருட்கள் எல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி, அதாவது வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து புளியை ஃபஸ்ட்டே நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தேன். 250 கிராம்ஸ் புளி எடுத்திருக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 800லேருந்து 900 ml, அதாவது 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடு பண்ணி அதை புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதில் மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் புளியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா புளி தொக்கு நல்லா கிண்டி நம்ம எடுக்க போகிறதுனால நல்ல கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் 300 ml, அதாவது இந்த கண்டென்ட் குவான்டிட்டி பண்ணுறதுக்கு 300 ml ஆயில் நமக்கு தேவைப்படும். நல்லெண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் தான் புளிக்காய்ச்சலுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். அது இல்லாமல் அது ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ப்ரிசர்வேட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 100 ml எண்ணெய் முதல்ல விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய் வரமிளகாய் 10லேருந்து 12 வரமிளகாய் தனியாக, அதாவது ரோஸ்ட் பண்ணுறது போக இன்னும் 10 மிளகாய் தனியாக எடுத்து வச்சு அதை ஆயிலில் நம்ம இதை தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் போடும்போது இந்த மிளகாயும் சேர்த்துக்கணும்.
ஸோ இப்போ பாருங்கள், இந்த புளியில் நான் கரைச்சிட்டு மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து பெருங்காயம் பொடியும் போட்டு கலந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். என்னோட சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் என்னென்னா, நாங்களும் வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டு இருந்திருப்போம். இல்லை வந்து ஒரு வசதியான வாழ்க்கை, அதாவது வீட்டில் அம்மா அப்பாவோடு இருந்திருப்போம். அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணி வந்த இடத்துலையும் வசதி இருக்கும். ஆனால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஃப்ரீடமாக வாழ முடியாது. ஸோ நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கும் வந்து ஒரு வழி வேணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் இருந்து ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை, சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணலாம். பட் சாரீஸ் பண்ணுறீங்க, மற்ற பொருட்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தனியாக எடுத்து வைக்கணும். இல்லை ரீசெல்லிங்கில் போயிட்டு நீங்கள் ரீசேல் பண்ணணும். ரீசெல்லிங் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து அதுக்கான பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிற்கும், இல்லைனா வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நிற்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு இப்போ வாங்குகிற பொருட்கள்லேயே இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 பேருக்கு கொடுக்குற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து வாய் வழியாக நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் வந்து ஹோம் ஃபுட்ஸ் பண்ணுறேன், நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹாஸ்டல், பிஜியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பொருட்களை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல ப்ரமோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. பேக்கிங்க்கான அந்த லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 ஒரு 2000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேல் நடக்கும். அடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். உங்களுக்கு எது தெரியுமோ இல்லை வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தோ நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்லா எந்த ப்ராடக்ட் வருதோ நீங்கள் வந்து அதை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்து அதிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 வீடியோவுக்கு முன்னாடி நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். ஸோ அதிலேருந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணணும், அதாவது ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ஸு. ஸோ ஹேர் ஆயில் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பேக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மட்டுமே வந்து சில பேர் வாங்குவாங்க. ஸோ அது மட்டும் கூட நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணி ஒரு 5 கிலோ 10 கிலோ வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி அதை நல்லா அரைச்சி நல்லா வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். சின்ன சின்ன கடைகளில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெவலில் பிஸ்னஸ்ஸு. பட் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரம் முழுக்க வந்து நல்ல பணம் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆயில் மேக்கிங் ப்ரொசீஜரில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு தேவையான ஆயில், அதாவது அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு வருஷமாக நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வெளியில் வாங்க வேண்டிய வேலை கிடையாது. அது இல்லாமல் மூலிகையெல்லாம் போட்டு அந்த எண்ணெய் காய்ச்சி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வீட்டில் செய்ய முடியாதவங்களுக்கு நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் திங்க் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் போட்டுட்டு புளிக்காய்ச்சலை அதாவது புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துட்டோம். நல்லா கொதி வரணும். புளியோடைய அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த சமயத்தில் நம்ம நல்லா கலரி விட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாக கோவிலில் கொடுக்குற புளியோதரைக்கு ஈக்குவலாக இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி, அதாவது மல்டி மில்லட்ஸ், ஒவ்வொரு
வீட்லேயும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது செய்ய முடியாதவங்க வந்து வெளியில் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பண்ணதில் ஒரு 3 பேருக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. நம்மளுடைய கருப்பு கவுனி குக்கீஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த புளிக்காய்ச்சல், அதுக்கடுத்து ஹெல்த் மிக்ஸ் வந்து 2 பேக்கெட்டு 500 கிராம்ஸில் இன்றைக்கி ஆர்டர் வந்து எனக்கு வந்திருந்தது. ஸோ இதை செய்யும் போதே நான் இந்த புளிக்காய்ச்சலும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். இது இல்லாமல் நம்மளுடைய பிராஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பூஜை வீடியோஸ் தான் நிறைய நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பூஜைக்கான பொருட்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் பேசிக்காக பார்த்திங்கன்னா என்ன பொருட்கள் வந்து நம்ம சேல் பண்ணுவோமோ அது டெய்லி ரெகுலராக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸையும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப ட்ரெடிஷ்னலாக ஹோம்மேடாக எல்லாருமே வந்து பொருட்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சமைக்கிறதுக்கு நல்லா தெரியும், பட் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸில் வந்து நடுவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து கேட்குறது உண்டு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நாம தான் ப்ரமோட் பண்ணணும். அதனால் தைரியமாக உங்களோட ப்ராடக்டை ரெடி பண்ணுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் முதல்ல ப்ரமோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்லைனில் எப்படி வந்து உங்கள் ப்ராடக்டை, அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஈவன் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோவுக்கு வந்து அவ்வளோ என்கொயரிஸு. கராச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நான் இங்கே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அதை விற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸு, டிஃப்ரெண்ட் ஐடியாஸு, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான கேள்விகள்லாம் வரும். ஸோ இப்படி கூட கேட்பாங்களா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி இந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஈவன் சொல்லப்போனால் ஒரு சின்ன குழந்தை கூட இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நான் வந்து சில வேலைகள்லாம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.